வந்து அவருடைய வசனங்களை நம்ம கேட்கிறோம்னாக்கா அந்த வசனங்களை நம்மளுக்குள்ள கிரியை செய்யும். அது மாத்திர மாதிரி கிரியை செய்யும். அது நம்ம அந்த வசனங்களை நமக்குள்ள போகும்போது, அந்த வசனங்கள் நம்மளை கேட்கும் போது நம்மளுடைய மைண்ட் கிளியர் ஆகும், நம்மளுடைய காதுகள் திறக்கப்படும், நம்மளுடைய இருதயத்துல பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பாரு. அந்த வசனங்களை கேட்கும்படி வந்தார்கள். சில நேரத்துல நிறைய பேரை பார்த்திருக்கிறேன், சிலருடைய வாழ்க்கையில அப்படி கடினமா இருப்பாங்க. என்ன பைபிள் வாட்ஸை கேட்டாலும் கடினமாவே இருப்பாங்க. ஏன்னாக்கா நான் எதுக்கு நான் என்னை மாத்திக்கணும், நான் ஏன் ஆண்டோடைய வார்த்தையை கேட்கணும், நான் ஏன் இதை விட்டு கொடுக்கணும், நான் ஏன் என் லைஃப் ஸ்டைலை விட்டு கொடுக்கணும், நான் இப்படியே தான் போல, என்னை எவ்வளவு நல்லா வச்சுக்கிறாரு கர்த்தர், நான் இப்படியே போயிட்டே இருக்கிறேன், அதுல என்ன இருக்குது? ஐயோ, தயவு செய்து சொல்றேன், பாவிகளை ரட்சிக்க தான் அவர் இந்த உலகத்துல வந்தாரு. எதுக்கு ரட்சிக்க வந்தாரு? நீ பரலோகத்துக்கு போனோம்னு சொல்லித்தான். நீ பரலோகம் போனோம்னு சொல்லி நித்திய ஜீவனை அடைந்துக்கிறதுக்காக தான் அவர் இந்த உலகத்துல இவ்வளவு பாடுபட்டு இந்த வசனங்கள் எல்லாம் இந்த பைபிள்ல சொல்லி கொடுத்திருக்கிறாரு ஒழிய அவரிடத்தில் சேர்ந்தார்கள். பிரியமானவர்களை, இந்த சாயங்கால வேளையில் எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும், என்னன்னாலும் அந்த வசனத்துல வல்லமை இருக்குது, இயேசு கிட்ட வல்லமை இருக்குது. அவருடைய அன்புக்காக, அவருடைய வல்லமைக்காக, அவருடைய அற்புதத்துக்காக, விடுதலை கிடைக்கும் என்பதற்காக, சமாதானத்துக்காக அவர்கள் இயேசுவினிடத்தில் சேர்ந்தார்கள். இயேசுவினிடத்தில் சேர்ந்தாருங்க. சோ எங்கேயும் ஓடாதீங்க, தேவையே கிடையாது. நீங்க யோசிக்கிறதோ, நீங்க பெருசா எல்லாத்தையும் வச்சு ஜெபம் பண்ணுங்க. நான் அப்படிதான் பண்ணுவேன். ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும் எல்லாமே, என்ன நாங்க என்னதான் பிளான் பண்ணாலும், நாங்க என்னதான் செஞ்சாலும் உங்ககிட்ட இருக்குது ஏசப்பா, நீங்க அதை பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதனால உங்க சித்தப்படி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்ட்டு சரண்டர். வேற வழியே கிடையாது, சரண்டர். உலகத்துல நீங்க யாருக்கு சரண்டர் ஆகுறீங்களோ இல்லையோ, கர்த்தருக்கு சரண்டர் ஆகுங்க. கர்த்தருக்கு நீங்க சரண்டர் ஆகும் போது அவர் அத்தனை காரியங்களையும் நமக்காக பார்த்து கொள்கிற தேவனாயிருக்கிறார். ஸோ இதுல இன்னைக்கு நான் எடுத்துக்கொள்கிற ஒரு ஸ்பெஷல் பர்சன் பார்த்தீங்கன்னா யாருனாக்கா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்துல சகேயு பத்தி நான் இன்னைக்கு இந்த நாளில நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். சகேயு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இடத்துல ஆண்டவர் எரிகோக்கு பிரவேசித்த போது ஆயக்கார தலைவரும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன், ஆயக்காரனும் ஐஸ்வர்யவானமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன், அவனுடைய இன்ட்ரோடக்ஷனு பயங்கரமாகுதுங்க. அவருடைய